அனைவருக்கும் வணக்கம். நான் +2 படிக்கும்போது வைகாசி பிறந்தாச்சு ரிலீஸ் ஆச்சு. நண்பர் பிரசாந்துக்கு எனக்கும் கிட்டத்தட்ட சம வயசுன்னு நினைக்கிறேன். 17 தடவை அந்த படம் பார்த்தோம். +2ல் நான் மார்க் கம்மியாக வாங்கினதுக்கு பிரசாந்த் ஒரு காரணம். அப்போ என்னுடைய ஹேர் ஸ்டைல் வந்து பிரசாந்த் மாதிரியே இருக்கும். இப்போ ஹேர் இல்லை, ஸ்டைலும் இல்லை, அது வேறு விஷயம். சிந்திச்சு எல்லாமே சிந்திடுச்சு. வைகாசி பிறந்தாச்சு அது பிரசாந்துக்காக ஒரு 10 தடவை, தேவா சாருக்காக ஒரு 10 தடவை, அப்படி வந்து தொடர்ந்து அந்த படத்தை நாங்கள் பார்த்தோம். அன்றிலிருந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 15-20 படங்களுக்கு மேலே பிரசாந்த் சாருக்கு நான் எழுதியிருக்கேன். என்னுடைய முதல் ஹிட் சாங்கே வந்து ஹலோ திரைப்படத்தில் சலாம் குலாம் பாடல் தான். என்னுடைய 2வது படம் அது. முதல் படம் சீமான் சார், அண்ணன் சீமான் அவர்களுடைய இயக்கத்தில் வீரநடை. 2வது படம் தேவா சார் என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஹலோ படத்தில் அந்த சலாம் குலாம் பாடல் எழுத வச்சார். ஒரு தீபாவளி திருவிழா அன்று, தீப திருவிழா அன்று அந்த படம் வெளியாகி எல்லா சேனல்லையும் அந்த பாட்டு மட்டும்தான் கேட்டுகிட்டு இருந்துச்சு. பட்டாசு சத்தத்தை விட ரொம்ப பரபரப்பாக அதிகமாக. ஆனால் அந்த பாட்டுக்கு என் பேரை போடல. வேறு ஒரு பெரிய கவிஞர் மற்ற பாடல் எழுதினால மொத்தமாக அவர் பேரை போட்டாங்க. அதுக்கு பிறகு ஆனந்த விகடனில் என்னுடைய புகைப்படம் போட்டு இது நாமத்துக்குமார் எழுதுன்னு சொன்ன பிறகு தான் வெளில தெரிஞ்சது. அன்றிலிருந்து பிரசாந்த் அவர்களை நான் தொடர்ந்து ஒரு ரசிகனாக அவருடைய படங்களை நான் பார்த்து வந்திருக்கிறேன். மிக அன்பான ஒரு குடும்பம். தியாகராஜன் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை. தொடர்ந்து 4வது படம் அவருக்கு நான் எழுதிட்டுருக்கேன். ரொம்ப அவ்வளோ கவிஞர்கள் என்றால் என் எழுத்தின் மீதும் என் மீதும் ரொம்ப அதிகமான ஒரு அக்கறை கொண்டவர் அவர்.